மனிதனால் உருவாக்கப்பட்ட சில இடங்களும் நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. இருந்தாலும் இந்த பூமியை யாராலையும் விளக்கம் கொடுக்க முடியாத அளவுக்கு பல மர்மங்கள் நிறைஞ்சுதான் இருக்கு. அந்த வரிசையில நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போற சில மர்மமான இடங்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. துர்க்மெனிஸ்தான் நாட்டுல டார்வேசா அப்படிங்கிற ஒரு கிராமத்து பக்கத்துல இருக்கிற இந்த ᴏ அப்படிங்கிற இந்த இடத்தை தான் நரகத்தோட கதவுன்னு சொல்றாங்க. 1960ல சோவியத் இன்ஜினியர்ஸ்னால ஆயில் பேஸ்மெண்ட்டுக்கு ட்ரில் போடும்போது மீத்தேன் மற்றும் நச்சுத்தன்மை இருக்கிற பல கேஸுகள் அதிலிருந்து வெளிவரத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நேச்சுரல் கேஸ் இருக்கிறத கண்டுபிடிச்ச உடனே அங்கிருந்து ட்ரில் மிஷினும் கேம்ப் போட்டு இருந்த அந்த இடமும் ஒரு பழத்துல இடிஞ்சு விழுந்துருது. அந்த பழத்தோட அகலம் பாத்தீங்கன்னா 226 அடியாக இருக்கு. ஆழம் பாத்தீங்கன்னா 98 அடியாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் 1970ல அங்கிருந்து வெளிவர நேச்சுரல் கேஸ்னால அங்கிருந்த புவியியலாளர்கள் பாத்தீங்கன்னா அதுக்கு தீ வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இது எரிஞ்சு சரியாகிடும்னு நினைச்சிருக்காங்க. பட் அவங்க நினைச்சபடி எதுவுமே நடக்கல. அவங்க பத்த வச்ச நெருப்பு இன்னும் விடாம எரிஞ்சுட்டு தாங்க இருக்கு. அது எப்ப நிக்குன்னு யாருக்கும் தெரியாதுன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. கடல்ல நடக்கிற இந்த நிகழ்வு உலகத்துல இருக்க பல பேரை ஆச்சரியப்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். டென்மார்க் நாட்டோட ஸ்கார்ஜன் மாகாணத்துல நார்த் சி மற்றும் பால்டிக் சி இந்த ரெண்டு கடலும் ஒன்னா இணையற இடத்துல தான் ஒருங்கிணைந்த புள்ளி ஒன்று ஏற்படுது. அது ஒன்றுக்கொன்று வேறுபட்ட அழகுல இருக்கிறதுனால ரெண்டு கடல் நீரும் ஒன்று சேர்ந்தாலுமே அது தனித்தனியாகவே தான் இருக்கு. இது பார்க்க ரொம்பவே அமேசிங்கான பிளேஸா இருக்கு. கலிபோர்னியால இருக்க மெக்ரிச்சர் ஸ்டேட் பார்க்குக்கு பக்கத்துல இருக்க பீச் தான் இந்த கிளாஸ் பீச்னு சொல்றாங்க. இந்த பீச் பாத்தீங்கன்னா முழுக்க வெறும் கண்ணாடிகளை கொட்டி வச்ச மாதிரி இருக்கனால இந்த பீச்சை கிளாஸ் பீச்னு சொல்றாங்க. இந்த கடல் கண்ணாடிகள் பல வருஷங்களா கடற்கரை ஓரத்துல இருக்க அதிக அளவு குப்பைகள்னால தான் இப்படி ஏற்பட்டுக்குன்னு சொல்றாங்க. இந்த குகையை ஹோகான் அப்படின்னு ஒரு மர வெற்றபரனால 1991ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 2009ல ஒரு ரிசர்ச் டீமோட ஹோகான் எகைன் அந்த குகையை ரிசர்ச் பண்ண போறாங்க. அங்க போயிட்டு ரிசர்ச் பண்ண பிறகுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய குகைன்னு கண்டுபிடிச்சாங்க. பல மில்லியன் ஆண்டுகளாக இந்த குகைக்குள்ள இருக்க தண்ணி மற்றும் கற்கள் தான் இது ஒரு தனித்துவமா ஒரு வடிவத்துல உருவாகி இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத சில உயிரினங்கள் இங்க வாழ்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. சுமார் 2500 பேர் வாழ்ற இந்த கிராமத்துல யாருக்குமே புரியாத வகையில தானாவே பறவைகள் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதுனால இந்த இடத்தை பத்தி உலகம் முழுக்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கு. இன்னொரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர பறவைகள் இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது போக முடியாம இறந்து போகுதுன்னு சொல்றாங்க. அது எதனாலன்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. சைனால கிழக்கு ஹூபாய் மாகாணத்துல 8 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல இருக்க இந்த பெரிய மர்மமான ஃபாரஸ்ட் செனோஞ்சி ஃபாரஸ்ட் தான். இந்த ஃபாரஸ்ட்ல தான் மிக உயரமான ஏறுன்னு சொல்லப்படுற ஒரு வகையான மனித குரங்குகளுக்கு தாயகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த உயிரினத்தை சில பேர் பார்த்ததாவும் முடிகள் மற்றும் கால் தடங்கள் பார்த்ததாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடம் தான் யூஎஃப்ஓட ஹாட்ஸ்பாட்டாவும் இருக்கு. இந்த மாதிரி சில மர்மங்கள் இருக்கனால இந்த ஃபாரஸ்டுக்குள்ள போறதுக்கு கைடு இல்லாம போக கூடாதுன்னு சொல்றாங்க. மிகவும் உயரமான இந்த மலையில 40 இறந்து போன குழந்தைகளோட பேய்கள் இங்க சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இத பத்தி உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, திருமணமான ஒரு தம்பதிகள் பாத்தீங்கன்னா 40 குழந்தைகளை இந்த மலை உச்சியில தானா வாழ்ந்துகிட்டுன்னு விட்டுட்டு வந்திருக்காங்க. நைட் டைம்ல காத்து அதிகமா வீசும்போது குழந்தைகளோட அழுகிற சத்தம் கேட்கறது மட்டும் இல்லாம மேல வந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்ற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. ஒரு திருமணமான தம்பதிக்கு குழந்தைகள் இல்லாதனால டாக்டர்ஸ் அப்புறம் நிறைய சாமியார்களை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 40 குழந்தைகள் பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த 40 குழந்தைகளை பாத்துக்க முடியாதனால மலை உச்சியில விட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி மர்மமான இடத்தை பத்தி பார்ட் 2 வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ கண்டிப்பா அமேசிங்கா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கும் வரை நன்றி.